So let me start a 3-mark questions from application of trigonometry. இந்த சாப்டர் பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி 3 மார்க்கு கேஸ் பேஸ் ஸ்டடி அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொதல் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 3 மார்க்கும் 5 மார்க் அண்ட் கேஸ் பேஸ் ஸ்டடி. ஓகேவா? ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் 3 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஃபஸ்ட் கொஷின் இது 2020 கேட்ட கொஷின். இது 21 to 22 அந்த டேர்ம் 2 பேப்பர் இருந்துச்சு, அதில் கேட்ட கொஷின் இது. ஸோ 2 boats are sailing in the seas 80 meter apart. அதாவது இப்போது 2 போட் இந்த மாதிரி எடுத்துப்போம். ஓகேவா? நம்ம கொடுத்த டயக்ராம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்கான், 80 மீட்டர் அப்பார்ட். இது 2 பேர் டிஸ்டன்ஸ் 80 மீட்டர்னு கொடுத்துருக்குறான். இந்த 2 போட்டுமே என்ன பண்ணுதுன்னா டுவர்ட்ஸ் கிளிஃப் நோக்கி என்ன செய்யுது, வருது. இப்போ கிளிஃப்லேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா இந்த 2 போட்டையும் பார்க்குறான். ஃபஸ்ட்டு இங்கே பார்க்க வந்து ஃபஸ்ட்டு போட்டை பார்க்குறதுக்கு ஆங்கிள் 30 டிகிரி டிப்ரெஷன் அண்ட் இது 45 டிகிரின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்கோம், இசட் ஃப்ரேமாக தான் செக் பண்ண சொல்லியிருக்கோமா. இசட் ஃப்ரேமாக இப்போ இது என்ன ஆங்கிள் 30 டிகிரினா இது என்னவாக இருக்கும், இதுவும் 30 டிகிரி. இது 45 டிகிரினா இது என்னவாக இருக்கணும், இதுவும் 45 டிகிரி. ஓகேவா? இப்போ நம்ம 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கல, என்னென்ன ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படி ஒரு ட்ரையாங்கிளும் அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ 2 ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, எனக்கு தேவை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த கிளிஃபோர்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த பிசி டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ அதெல்லாம் என்ன எடுத்துக்க போகிறேன், 1xன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, in triangle ABC the angle of ACB is equal to 45 degree. இது 45 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? நம்ம கோயிங் டு அப்ளை த tan 45 டிகிரி. tan 45 is equal to என்ன வரும், AB divided by BC. ஆப்போசிட் பை adjacent சைடு. இதான் ஆப்போசிட் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது யார், adjacent சைடு. ஞாபகம் இருக்கா, ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன சொல்லியிருக்கோம், ஆப்போசிட் சைடு. ஸோ இதுக்கு என்னது, இது வந்து adjacent இருக்குன்னா adjacent சைடு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏபியோட வேல்யூ என்ன நமக்கு தெரியுமா, அதுவும் தெரியாது. ஸோ ஏபின்னு வச்சுக்கிறேன். ஏபி டிவைடட் பை பிசி என்ன எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேனா. ஸோ tan 45 டிகிரி வேல்யூ நமக்கு என்ன தெரியும், நத்திங் பட் 1 தெரியும். தென் 1 இஸ் ஈக்குவல் டு ஏபி பை எக்ஸ், விச் இம்ப்ளைஸ் ஏபி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துடும். எதை மீன் பண்ணுறான்னா எக்ஸும் இந்த கிளிஃப் ஹைட்டு சேமாக இருக்கும். அப்படியே நம்ம கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கோம் ஸ்கூல் டேஸில், எப்போல்லாம் ஆங்கிள் 45 டிகிரி இங்கே வருதோ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா டேன் வேல்யூ அப்ளை பண்ணும்போது tan 45 டிகிரியும் போடும்போது என்ன செய்யும், ஆப்வியஸாக ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் ஈக்குவலாக வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அல்டிமேட் என்னது, நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள்ஸ் வச்சு இப்போ ஹைட் கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க கோயிங் டு கன்சிடர் இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. ஆங்கிள் ஏடிபி ஒரு ஆங்கிள் என்னவாக கொடுத்துருக்கான், 30 டிகிரி கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போ அந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாமா. இப்போ tan 30 டிகிரி யாருன்னு பாருங்கள். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஆங்கிள் ஆப்போசிட் யார், ஆங்கிள் ஆப்போசிட் அது ஏபி தான். ஏபி டிவைடட் பை இப்போது பிடி மொத்த பேஸ் வந்துடும். இதில் பிடிங்கிறது ஹோல் லென்த்து தானே. அப்போ என்ன பண்ணுவோம், we are adding 80 + x. ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஏபி லென்த் நம்ம எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் டிவைடட் பை பிடிங்கிறது என்ன வரும், 80 + xன்னு இருக்கும். ஓகேவா? ரைட். தென் வாட் அபவுட் tan 30 டிகிரி வேல்யூ. ஸோ 1/√3 is equal to x divided by 80 + x. Okay, now do the cross multiplication. இப்போ என்ன வரும், 80 + x which is equal to √3x. x ஆன் சைடு கொண்டு போயிடலாமா, கொஞ்சம் ஆர்டர் எழுதிக்கிறேன். தென் √3x - x is equal to 80. ஸோ இப்போ √3 - 1 x நான் காமனாக எடுத்துட்டேன்னா is equal to 80. then x is equal to 80 divided by √3 - 1. ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்கட்டும் சொல்லியிருக்கேன்,
ரூட் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. அப்புறமா என்ன பண்ணுவோம், we have to multiply the numerator and the denominator with what, conjugates. ஸோ மேலே இங்கே என்ன பண்ணுவோம், we can multiply with root 3 plus 1 divided by root 3 plus 1. ஸோ பண்ணால் என்ன ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் நமக்கு, then x is equal to 80 root 3 plus 1 whole divided by இது என்ன ஆகும் 3 minus 1. ஏன் சார் அப்படின்னா இது என்ன இருக்குது, a minus b, இது யார் a plus b. then we can apply the formula what, a square minus b square. அப்போ a வந்து root 3 ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 3 வந்துடும், b வந்து 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான் வரும். ஓகேவா, then x is equal to 80 root 3 plus 1 divided by 2. கேன்சல் பண்ணால் 40. then x is equal என்ன வரும் 40 root 3 plus 1. ஓகேவா, அங்கே என்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாரு, யூனிட்ஸ் எல்லாம் மறந்துடாது. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x வந்து 40 மீட்டரில் கொடுத்துருக்கான். இப்போ 40 root 3 மீட்டர், இதுதான் ஹைட் ஆஃப் த கிளிஃப். ஸோ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த பில்டிங். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போதெல்லாம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மட்டும்தான். போன ப்ராப்ளம் டிப்ரெஷன் கொடுத்துருந்தாங்க, இப்போ ரெண்டுமே எலிவேஷன் தான் இருக்க போகுது. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த பில்டிங் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர் இஸ் 30 degree and the angle of elevation of the top of the tower from the foot of the building is 60 degree. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனால் என்ன அர்த்தம், என் கண் இப்படி இங்கே இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்டை மேல் நோக்கி பார்க்குறது தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஓகேவா, எப்போ என் கண்ணு கீழ் நோக்கி பார்க்குதோ அது என்னன்னு சொல்லுவோம், equal to an angle of depression. ஓகேவா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரைட். ஸோ அப்போது இங்கே ரெண்டு விதமான ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பில்டிங்கு, இன்னொன்று என்னென்னு கொடுத்துருக்கான், அது வந்து டவர். இப்போ ரெண்டுத்தையும் வரைஞ்சிக்கோ நீ. இது டவர்னும் இது பில்டிங்னு எடுத்துக்கிறேன். சும்மா ரஃபாக ட்ரா பண்ணும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்குறான், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த பில்டிங் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். இது டவர்னு எடுத்துக்கோ, இது பில்டிங்னு எடுத்துக்கோ. ஸோ டவருடைய ஃபுட்லேருந்து பில்டிங்கோட டாப்பை பார்க்குறதுக்கு ஆங்கிள் எவ்வளோ சொல்லியிருக்கான், நத்திங் பட் 30 degree. ஓகேவா, and then angle of elevation of the top of the tower from the foot of the building is what, is 60 degree. ஓகேவா, ஸோ ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் நேம் வச்சுக்கோ, ABCD நேம் வச்சுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சா. இப்போ அது போக வேறு என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கான். இப்போ டவர் வந்து 50 மீட்டர் ஹை. அப்போ டவரோட ஹைட் என்னென்னு கொடுத்துறான், 50 மீட்டர் ஹையாக இருந்துச்சுன்னா பில்டிங்கோட ஹைட்டு என்னான்னு கேட்குறான். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் தெரியுதா, ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் எழுதிக்கோ. அப்போது இன் ட்ரையாங்கிள் ABC, ஓகே, ட்ரையாங்கிள் ABC என்னென்னு பார்ப்போம். அதில் வந்து என்ன எடுக்க போகிறேன், tan. ஒரு ஆங்கிள் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. DBC ட்ரையாங்கிள் ஆங்கிள் யார் இருக்கான், ஆங்கிள் ACB இஸ் ஈக்குவல் டு 60 degree. தென் tan 60 degree is equal என்ன வரும், இதுதான் ஆப்போசிட்டு, இது யார் வருவான், அட்ஜசன்ட்னு வருவான். தென் AB டிவைடட் பை BC. AB வேல்யூ என்னென்னு கொடுத்துட்டான், 15 கொடுத்துட்டானா. BC நமக்கு தெரியாது, ஸோ BC நான் வச்சுக்கோ. வாட் அபவுட் tan 60 degree, நத்திங் பட் root 3. தென் root 3 is equal to 50 by BC. தென் BC is equal என்ன வரும், 50 divided by root 3. ஸோ கான்ஜுகேட் பண்ணுறது மேலே எங்கே என்ன பண்ணோம், we are taking rationalization process. 50 root 3 divided by 3ன்னு வரும், 50 root 3 divided by 3. ஓகே, பேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணு. அப்போ இன் ட்ரையாங்கிள் யார், DBC, இதில் ஆங்கிள் என்ன இருப்போம், ஆங்கிள் DBC உடைய ஆங்கிள் வந்து 30 degree. ஓகே, இப்போ அந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணால் tan 30 degree என்ன வரும், tan 30 degree is equal to, இதில் யாருமே ஆப்போசிட்டு, DC தான் ஆப்போசிட், DC டிவைடட் பை
பிசி. இதுதான் பேஸ் adjacent சைடு. ஆல்ரெடி பிசி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா 50√3, அதையும் அங்கே அப்ளை பண்ணிக்கும். வாட் இஸ் வேல்யூ ஆஃப் tan √3? tan 30 degree nothing but 1/√3. So 1/√3 is equal to dc divided by 50√3/3. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. தென் dc is equal என்ன வரும்? dc is equal to 50√3 into 1/√3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இது மேலே போயிடுச்சு. மல்டிப்ளிகேஷன் ஆகிடும்ல. இப்போ இங்கே √3 கேன்சல் ஆகிடுமா? அவ்வளோதான். தென் dc is equal to 50/√3. ஓகே, இது மீட்டர் கொடுத்துருக்காங்க. தட் ஃபார் மீட்டர்னு வச்சுக்கோ. ஓகே, இதை டெசிமலில் மாற்றினா டெசிமலில் மாற்றிக்கலாம். டெசிமல் எப்படி வரும்? dc is equal to 1 3 is 3, balance 2, 6 3s are 18, balance 2, 0.0 சேர்த்துக்கிறேன் 20, again 6 80 6 6 போயிட்டே இருக்கும். 16.6 மீட்டர்னு கூட வச்சுக்கலாம் approximately. dcங்கிறது யார்? இஸ் ஹைட் ஆஃப் த பில்டிங். அது எழுதிங்க ஃபைனல். தட் ஃபார் தி ஹைட் ஆஃப் த பில்டிங் இஸ் height of the building is 16.6 meter. Next question பாரு. In a figure AB is a tower of the height 50 meter. A man standing on its top observes two cars on the opposite side of the tower with the angle of depression 30 degree and 45 degree respectively. Find the distance between two cars. ரெண்டு கார் கூட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இது டவர் யாரை கொடுத்துருக்கான்? ஏபிங்கிறது டவர், இது 50 மீட்டர் கொடுத்துட்டான். அப்போ இது வந்து கார் 1, இது கார் 2. இது என்ன பண்ணுது? ரெண்டு கார் நிற்கிது. இவன் மேலேருந்து அப்சர்வ் பண்ணுறான். பாயிண்ட் ஏலேருந்து இந்த ரெண்டு காரை அப்சர்வ் பண்ணுறான். அப்போ கீழே இருக்க கார் அப்சர்வ் பண்ணால் அது எதை மீன் பண்ணுது? நத்திங் பட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ அப்போ இது 30 டிகிரினா இசட் ஃப்ரேம் ஆகுதா? அப்போ இது என்ன செய்யும்? இது 30 டிகிரியாக இருக்கும். இது மாதிரி இது 45 டிகிரி, இது என்னவாக இருக்கும்? இதுவும் 45 டிகிரின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 2 ட்ரையாங்கிள் கிடச்சிச்சா? இப்போ 2 ட்ரையாங்கிளுக்கு வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சரி, இப்போ அல்டிமேட் எய்ம் நமக்கு என்னது? இந்த காரோட டிஸ்டன்ஸ், அதாவது சிடி லென்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். மீன்ஸ் தட் வாட்? இந்த சிபியோட லென்த்து வேணும் ப்ளஸ் இந்த பிடியோட லென்த்து வேணும். ஓகேவா? அப்போது இந்த ட்ரையாங்கிளில் அந்த ஏசிபி அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் இந்த சிபி யாராக இருப்பான்? இந்த ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடாக இருப்பானா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு பிசிங்கிறது யாராக இருப்பான்? பிடிங்கிறது அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். ஓகே, எனக்கு ஆப்போசிட் உனக்கு தெரியும். அப்போது ஆப்போசிட் தெரியும், அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் எனக்கு ஆங்கிள் தெரியும். அப்புறம் நம்ம எந்த ரேஷியோ யூஸ் பண்ணுவோம்? we are going to use tan. ஓகேவா? ஸோ அப்போ எழுதிக்கோ. இன் சொல்யூஷன், ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏசிபி the angle of ACB is equal to 30 degree. ஓகேவா? ஸோ இப்போ இதில் எழுதிக்கோ. இப்போ tan 30 degree is equal to ஆப்போசிட் யார்? ஆப்போசிட் ஏபி டிவைடட் பை சிபி. ஆப்போசிட்லேருந்து 50யா? பிசிங்கிறது நமக்கு தெரியாது, சிபின்னு வச்சுக்கோ. சிபி what about tan 30 degree? 1/√3 is equal to 50 by CB. ஸோ கிராஸ் மல்டிப்ளை சிபியோட லென்த் என்ன கிடச்சிரும்? சிபி is equal to 50√3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இன்னொரு ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி ஆங்கிள் ஆஃப் ஏடிபியோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? சாரி 45 கொடுத்துருக்காங்க. ஸோ 40 வந்தாலும் நம்ம ஈஸின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? விச் இம்ப்ளீஸ் ஐ கேன் சே வாட்? tan 45 டிகிரி அப்ளை பண்ணேன்னா இதில் ஆப்போசிட் வந்து ஏபி, அட்ஜசன்ட் யார் வருவான்? பிடின்னு வருவான். ஓகே, தென் tan 45 டிகிரி வேல்யூ ஒன்று நமக்கு தெரியும். தென் பிடி இஸ் ஈக்குவல் டு AD is equal, AB is equal to BD. EB வேல்யூ எனக்கு தெரியும், 15 கொடுத்துருக்கானா? தென் BD is equal to BD is equal to 50. ஸோ எனக்கு ஐ நீட் டு ஃபைண்ட் வாட்? CD யாருன்னு கண்டுபிடிக்கணும். சிடிங்கிறது யார்?
சிபி ப்ளஸ் பிடி. ஸோ மொத்த லென்த்தையும் நான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், இவ 2 பேர்த்தையும் ஆட் பண்ணணும்ல. இந்த லென்த் 2 பேர்த்தையும் ஆட் பண்ணணும். சிடியும் சிபியும் அண்ட் பிடியும் ஆட் பண்ணணும். இப்போ சிபிங்கிறது யார், 50√3. பிடிங்கிறது 50. ஸோ 50 காமன் எடுத்துகிட்டா என்ன வரும், 50 காமன் எடுத்துட்டா √3 + 1 மீட்டர். ஓகேவா? சரி, இப்போ கார் டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு, 50√3 + 1. See this question. An aeroplane when flying at a height of than 3125 meter from the ground passes vertically below. இது நம்ம கீவேர்டுங்க, vertically below another plane at an instant. What do you mean instant அப்படின்னா particular time. அந்த டைமில் ஒரே இன்ஸ்டன்ட்டில் நடக்குதுன்னு சொல்லுவோம்ல, happening at same time, அது இன்ஸ்டன்ட். when the angle of elevation, அப்போ நமக்கு கீ ஆன்சர் என்னது, angle of elevation டேரெக்டாக கொடுத்துட்டான். angle of elevation of the two planes from the same point. அப்போ ஒரே பாயிண்ட்லேருந்து தான் அந்த 2 பிளேனையும் பார்க்க போகிறோம். சரி, நான் முதல் அந்த பாயிண்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், மேக் இட் as an A. ஓகேவா? மொதல் ஒரு பிளேன் பறக்குதா, அந்த பாயிண்ட்டு நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இங்கே பிளேன் இருக்க மாதிரி. அவன் என்ன சொல்லியிருக்கான், அதே இன்ஸ்டண்ட்டில் இன்னொரு பிளேன் வெர்டிக்கலாக பாஸ் ஆகுது கீழே, இந்த பிக்கு கீழே பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் சீன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு அப்சர்வர் பார்க்குறான், இந்த பாயிண்டில் இருந்து மேலே இருக்க பிளேனையும் பார்க்குறான், கீழே இருக்க பிளேனையும் பார்க்குறான். ஓகேவா? இங்கேயும் பார்க்குறான், இந்த சிங்கிற பாயிண்ட்டையும் பார்க்குறான். ஓகே, ஸோ அப்போது இது பேஸ் லைன் எடுத்துப்போமா, இது பேஸ் லைன் நமக்கு. இப்போது சிங்கிற பிளேனை பார்க்குறதுக்கு ஆங்கிள் நம்ம கம்மியாக தான் தேவைப்படும் ஆப்வியஸாக. ஸோ அப்போ என்ன வரும், இது சம்திங் பட் 30 டிகிரி. பிங்கிற பார்க்குறது என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தூக்குவோம், விச் மீன்ஸ் தட் ஆங்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், நமக்கு அதிகமாகும். இப்போ 60 டிகிரி. சரி, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃப்ரேம் பண்ணிட்டோமா. நல்லா தெரிஞ்சுக்கோ, வெர்டிக்கலி பிலோனா அப்போ பிசியும் ஒரே லைனில் உள்ள 2 பாயிண்ட்டுன்னு அர்த்தம். ஓகே ஃபைன். ஸோ அப்போ வி கெட் த ட்ரையாங்கிள்ஸ். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, வாட்ஸ் த கொஸ்டின், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் அட் தட் இன்ஸ்டன்ட். இதன் டின்னு எடுக்கிற பாயிண்ட்டை ஐ நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பிசியை கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஃபைன். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அகெயின் வி ஹாவ் அ 2 ட்ரையாங்கிள்ஸ். நேம் பண்ணிக்கிறோமா, ஆல்ரெடி நேம் பண்ணிட்டோம். ஸோ ஐம் கோயிங் டு கன்சிடர் இன் ட்ரையாங்கிள் ஏசிடி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். அது ஆங்கிள் வந்து என்ன எடுக்க போகிறேன், ஆங்கிள் வந்து சிஏடியோட ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள் குட்டி ட்ரையாங்கிள். ஓகேவா? சரி, வேறு ஏதாவது நமக்கு லென்த் எதாவது கொடுத்துருக்காங்கன்னா, ஹைட் ஆஃப் த ஏரோப்ளேன் மொத்த கிரவுண்டும் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், 3125. மொத்த லென்த் எவ்வளோ கொடுத்துருக்கான், பியிலேருந்து இந்த டியோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்கான், 3125. யாரை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், பிசி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ பிசி எனக்கு தெரியாது, ஸோ அவனை என்ன எடுத்துக்க போகிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ எனக்கு இந்த லென்த் என்னவாக இருக்கும், சிடியோட லென்த் என்னவாக இருக்கும், 3125 - எக்ஸ்ன்னு இருக்குமா. ஓகே சரி, இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணணும். தென் tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, இதில் ஆப்போசிட் யார், ஆப்போசிட்டுங்கிறது வந்து சிடி டிவைடட் பை ஏடி. இப்போவே நான் ஆரம்பத்தில் அன்றைக்கி நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக 2 ட்ரையாங்கிளுக்கு ஏதாச்சும் சேம் பேஸோ இல்லை சேம் அட்ஜசன்ட் சைடோ இல்லை சேம் ஆப்போசிட் சைடோ இருக்கும் 2 ட்ரையாங்கிளுக்குமே. இல்லைனா 1-2 பேர் மெர்ஜாக இருக்கும், அந்த மாதிரி ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தோன்னா 2 ட்ரையாங்கிள் யாரெல்லாம் இருக்கான், ஏசிடி ஒரு ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் யார், ஏபிடி பெரிய ட்ரையாங்கிள். 2 ட்ரையாங்கிள் காமன் பேஸ் யார் இருக்கான், ஏடிங்கிற காமன் பேஸ் இருக்கானா. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் உனக்கு ஃப்ரேம் ஆகும். உனக்கு காமன் பேஸாக இருக்க மாதிரி ஃப்ரேம் ஆகும், இல்லை காமன் அட்ஜசன்ட் சைடு இருக்க மாதிரி ஃப்ரேம் ஆகும், இல்லை கொஞ்சம் இன்டர்மீடியேட்டாக 2 பார்ஷியலி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இந்த காமன் பேஸ் வந்துடும். ஈக்குவல் பண்ணுறதுக்கு அதை வச்சா ஈக்குவல் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? ஓகே, இப்போ சிடியோட லென்த் நமக்கு என்ன தெரியும், சிடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது 3125, 3125 - எக்ஸ். ஸோ அப்போ இதில் பிரிங்க் பண்ணிக்கோ, ஏடி இஸ் ஈக்குவல் டு, தென் வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ரூட் tan 30 டிகிரி, 1/√3 இஸ் ஈக்குவல் டு சிடி பை சிடி லென்த் நம்ம சொல்லியிருக்கோம்
3125 minus 6 divided by AD. Now do the cross multiplication. Then AD is equal to 3125 minus 6 into root 3. Okay, so the triangle அப்படியே வச்சுக்கோ. Okay, so அடுத்த ரெண்டு triangle எடுக்க போகிறேன். ABD எடுக்க போகிறேன். Then angle of BAD equal to 60 degree. பெரிய triangle. Okay, then what about the opposite side? Then tan 60 degree, which is equal to opposite yaar BD divided by AD. So what the value of tan 60 degree? root 3. Then AD and the cross multiply பண்ணிக்கிறேன். Then AD is equal to BD ல இருந்தா full length ஆச்சு நமக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 3125 divided by root 3. So rationalization I am going to multiply root 3 and root 3. So we get 3125 root 3 divided by 3. ஓகேவா? ஸோ ரெண்டு ஏடி கிடச்சிச்சா? ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே? தென் ஈக்குவேட் திஸ் த வேல்யூ. ஈக்குவல் பண்ணால் என்ன வரும்? ஸோ 3125 minus 6 into root 3 is equal to இந்த வேல்யூ ஈக்குவல் பண்ண போகிறேன். 3125 root 3 divided by 3. ஓகே, ஸோ அழகாக root 3 எடுத்து கேன்சல் ஆகிடுவானா? ஓகே, ஸோ இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஸோ 3 into 3125 minus 6 is equal to 3125. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணு. இங்கே 3125 இருக்குது, 3125 கேன்சல் பண்ணிவிடாத. நான் கீழே ஒரு ஆள் இருக்கேன், யார் 3 இங்கே ஒரு ஆள் இருக்கா. அப்போ என்ன பண்ணணும்? நான் கண்டிப்பாக நம்ம லெஃப்ட்டில் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? தென் 3125 மல்டிப்ளை என்ன வரும்? 15 7 3 9 9375. 9375 minus 3x is equal to 3125. So minus 3x is equal to 3125 minus 9375. So symbol மாத்திக்கிறேன். Then 3x is equal to 9375 minus 3125. Just multiplying with minus throughout the equation. So when I subtract பண்ண என்ன வரும்? 9375 3125. subtract பண்ண என்ன வரும்? இது 0 5 2 6 6250. Then 3x is equal to 6250. Then x is equal to 6250 divided by 3. இப்போ கேன்சல் பண்ண வேல்யூஸ் வரான்னு பார்ப்போமா? 1 வரும், இங்கே வரும் 2 times, then 0 25 7 8 3s are 24, balance 1, 3 3s are 9, 0.1 balance 1 இருக்கும். பாயிண்டேஜர் சேர்த்துட்டு அகெயின் 10 ஆகும். திருப்பி பேலன்ஸ் 1 வரும். த விச் பிளேஸ் தட் 2083.33 போய்கிட்டே இருக்கும் அப்ராக்சிமேட்லி. ஓகே.